அவங்களுக்கு அரசு உதவித்தொகை இழப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குது. நாங்கள் அப்போவே அடுத்த வாரத்திலேயே நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் 5 லட்சம் போதாது, அவங்களுக்கு இன்னும் 5 லட்சம் கொடுக்கணும்னு கேட்டோம். மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதி வாங்கிட்டு நீங்க சொல்றீங்க அனுமதி வாங்கிருக்கீங்க, அனுமதி வாங்கணும் சார். நீங்க எது கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளயா? ஆமா, கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க எப்படி நீங்க இங்க அனுமதி போராட்டம் பண்ணலாம்? என்ன பண்றாங்க? எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அனுமதி இல்லாம நீங்க யாருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்க வித்தின் காம்பவுண்ட் வால்குள்ள எதுவுமே அனுமதி கிடையாது. அவங்க தாங்க முடிவு பண்றது, அவர் தாங்க பேசுறீங்க, நீங்க யாரும் பேசுறீங்க? சரி, ஒரு நிமிஷம், இவரு யாருங்க? இல்ல உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாம், இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷன் அவர்கிட்ட நாங்க பர்மிஷன் கிடையாது சார். நீங்க யாருக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கறது? போலீஸ்னால வேற மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். நடுவுல நீங்க என்ன பேசுறீங்க? ஊனமுற்ற உட்கார்ந்துருக்கீங்க. அல்லங்க, எங்களுக்கு சொல்லல, நாங்க பேசுகிறோம். ஐயா ஒரு நிமிஷம், மாவட்ட நிர்வாகம் நீங்களா போலீஸா? அவர் ஸ்டேஷன்ல அனுமதி கேட்க சொல்றாரு. நாங்க உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்தோம். நீங்க எங்களுக்கு பதில் சொன்னீங்க. நீங்க யாருன்னு கூட கேட்கல, நாங்க காத்திருக்கோம் வந்தோம். சொல்லுங்க. சரி சரி, கலெக்டர் சார் எலெக்ஷன் வந்தனால ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஓகே சார் அங்க டீம் கூட இருக்காங்க. ஓகே, என்ன சொல்லிருக்கா இப்போ நம்ம டிஆர்ஓ பேசுறோம். ஓகே, டீம் முடிச்சு டைம் ஆகும். நாங்க காத்திருக்கறாங்க ஐயா. கவர்மெண்ட் வரைக்கும் ப்ரொபோசல் அனுப்புங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதனால ஏதோ இங்கேயே நம்ம முடிவு பண்ற விஷயம் கிடையாது. கண்டிப்பா அந்த மனு வாங்கிட்டு வைக்க போடுறாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட சார் நாலேஜ் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் நீங்க வளர்த்துறீங்களா? மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுத்தீங்களா? நாங்க காத்திருக்கிறோம். இங்க வேண்டாம் நீங்க சொன்னா நீங்க சொல்ற இடத்துல காத்திருக்கிறோம். நீங்க எங்க இல்ல ஐயா, 2 விஷயம். 2 விஷயம். என்ன சொல்றேன், ஃபாலோ ஆக்ஷன் இருக்கும். நீங்க இருங்க. மாவட்ட அளவுல முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எடுக்கிற மாதிரி பரவாயில்ல. நாங்க இருந்த கடைசியில என்ன சொல்லணும், மாவட்ட ஆட்சியர் வரணும்னு சொன்னோம் இல்லையா? நீங்க அந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் சொன்னீங்களா? டீம் கூட இருக்காங்க. சரி, இல்ல நான் என்ன பரவாயில்லைங்க ஐயா, அவர் பணியை முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. இப்ப மாவட்ட ஆட்சியர் இல்ல, மாவட்ட வருவாய் அலுவலரும் இல்ல. மாவட்ட ஆட்சியர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எங்களோட பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மீதி தொகை 5 லட்சத்துக்கு கொடுக்க வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம். இங்கே தான் உட்காந்துருப்போம். அது எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த முடிவோடு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்.